Hi brothers and sisters, welcome to this new video. ஸ்ட்ரைட்டா சார்ட்டுக்குள்ள போயிடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குது நிஃப்டிக்கு. தொடர்ந்து 5 கேண்டில் ரெட் கேண்டில் 5 வாரமாக கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஒரு 1.25 மாசம் வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டே தான் இருக்கு. இது வந்து வீக்லி கேண்டில். இது பாருங்க 5 கேண்டில் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இதை நான் 4 ஹவர்ஸ்ல மாத்திரம் பாருங்க. அழகா நமக்கு பார்த்தாலே தெரியுங்க பாருங்க. ஒரு லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் லோ, அப்புறம் ஒரு டபுள் டாப் போட்டுச்சு, ஒரு மறுபடியும் கீழே வந்தது, மறுபடியும் லோயர் லோ. அதாவது லோவை வந்து கட் பண்ணி நிற்குது. இதுதான் டேஞ்சர். இதுக்கு கீழே நேற்று இதெல்லாம் அனலைஸ் பண்ணது. நேற்று திங்கக்கிழமைக்கு இது கீழே இதானா நிஃப்டி ரொம்ப ப்ராப்ளத்துக்கு போகும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கடையில் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வருதான்னு சொல்லிட்டு. இப்போ தொடர்ந்து 5 வீக் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. அப்புறம் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி கொரோனாக்கு அப்புறம் இந்த மாத்திரம் பாருங்க 2020 இந்த இருக்கு பாருங்க. தொடர்ந்து 5 கேண்டில். இந்த கேண்டில் அதுக்கு முன்னாடி உள்ள லோக்கு மேலேயே வந்துருச்சு. ஸோ இதை இக்னோர் பண்ணிடலாம். 5 கேண்டில்ஸ் தொடர்ந்து கொரோனால தான் ரெட் கேண்டில் போட்டுச்சு. லோ 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 லோன்னு இந்த கீன்னு சவுண்ட் கேட்குதா? அது வேற ஒன்றும் இல்லை. அமைச்சர் போறாரு சேகர் பாபு. இந்த டைம்ல கரெக்டா 4:45க்கு இந்த பக்கம் போயிடுவார். கரெக்டா எக்ஸ்பிரஸ் மாதிரி நல்லா ஒர்க் பண்ணுவார். சரி, இப்போ வந்து 5 கேண்டில்ஸ் போட்டுச்சு. அப்போ நம்ம கொரோனாக்கு அப்புறம் இது பண்ணிருக்கு. அது அப்புறம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இது ஒரு டே கேண்டிலுக்கு மாத்திர. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் ஏரியா, கன்சால்டேஷன் ஏரியா. இந்த ஏரியா வந்து உடைக்காது. இந்த ஏரியாவை உடைக்காது. ஒருவேளை உடைச்சிட்டா நிஃப்டிக்கு வந்து வேற அடுத்தது பார்த்தீங்கன்னா 24,200 தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதுக்கு அடுத்தது வந்து 23,800 அப்படி வரிசையா இருக்கு பாருங்க. உடைக்கிறது கஷ்டம். உடைச்சிட்டா ஃபர்தரா 23,800 24,200 இதுதான் சப்போர்ட்டா இருக்கு. வர நாட்கள்ல பார்ப்போம். சரியா? ஆனா பவுன்ஸ் பேக் ஆனாலும் ரொம்ப வேகமாக மேலே போகும். நம்ம அதையும் பார்த்துடலாம். எந்தெந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆச்சோ இந்த இடம் பாருங்க. இந்த இடம் கீழே இருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆனோடனே எப்படி வேகமாக போயிடுச்சு பாருங்க. சடன்னு செங்குத்தா போயிருக்கு பாருங்க. கிரீன் கேண்டில்ஸ் 1 2 3 4 5 6 7 கேண்டில் கிரீன் கேண்டில் போட்டு மேலே போயிடுச்சு. இறங்குது ரெட் கேண்டில்ஸ் வந்து இது டேல வீக்லி நம்ம பார்ப்போம். இறங்கியது ஏற ஆரம்பிச்சுன்னா ரொம்ப வேகமாக ஏறிடும். இந்த பாருங்க, இந்த இடம் பாருங்க. 1 2 3 4 7 கிரீன் கேண்டில் போட்டிருக்கு வீக்லியில். சரியா? 5 ரெட் கேண்டில் தான் இப்போதைக்கு இது ரெக்கார்டா இருக்கு. ஆனா கிரீன் கேண்டில் பாருங்க 7 இருக்கு. அதனால இந்த இடம் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 கிரீன் கேண்டில் இருக்கு. ஸோ ஏற ஆரம்பிச்சா அதை பிடிக்கவே முடியாது நிஃப்டியை. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? சரி, சில ஈவெண்ட்ஸ் பார்த்துலாம். அதாவது நடந்து முடிந்த ஈவெண்ட்ஸ் வந்து நேற்று வந்து இந்த மைக் வேலை செய்யல. கடைசியில் வாய்ஸ் ஓவர் பண்ணி மேனேஜ் பண்ணேன். இடையில நம்ம சொல்லிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ, எப்படிப்பட்ட வீடியோ போடணும். அதே மாதிரி இதில் ஏதாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு வேறு ஏதாவது விஷயங்கள் நம்ம போடலாம். சரியா? இப்போ வந்து நடந்து முடிந்தது வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு 25% ப்ளஸ்ஸு பெனால்ட்டி போட்டார். அதுக்கு இந்தியா கவர்மெண்ட் கரெக்டான ரிப்ளை கொடுத்துச்சு. பிஎஸ் கோயல் நல்லா ரிப்ளை கூட முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி ரஷ்யாவுடைய ஆயிலை வந்து இந்தியா பை பண்ணுறதை பாஸ் பண்ணி வச்சிருக்கதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ட்ரம்ப் எவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாரு பாருங்க. அதுக்கு நியூஸ் விட்டுட்டாரு. இந்த மாதிரி இந்தியா வந்து பாஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? நேற்று வந்து யூஎஸ் டாட்டா கொஞ்சம் சரியில்லை. அதனால கோல்டு வேகமாக ஏறிச்சு. அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை பார்ப்போம். இந்த பாருங்க,
கோல்டு எவ்வளோ வேகமாக மேலே இருக்கு. இன்னைக்கு போட் ரேட் வந்து 9296. இந்த இடம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வருங்க ஸ்பீடாக ஏறிச்சு பாருங்க. இன்னும் ஏறிட்டே தான் இருக்கு. வானமே இல்லை மாதிரி தான் போயிட்டே இருக்கு கோல்டு. இந்த இடத்த இந்த பேரல சேனல்ல கீழே கூட வரல, ஆனால் இந்த இடத்துலயே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இந்த சேனலுடைய டாப் போயிட்டே இருக்குது. சரியா, இது கோல்டுடைய நிலைமை. சரியா, ட்ரம்ப் இது வந்து ஈவெண்ட்ஸ் வர வேண்டிய ஈவெண்ட்ஸ். மண்டே வந்து யூகே அண்ட் கனடா ஹாலிடே. 5ஆம் தேதி டியூஸ்டே இந்தியா S&P குளோபல் சர்வீசஸ் PMI, S&P குளோபல் சர்வீசஸ் அந்த டேட்டா வர வேண்டியிருக்கு. அப்புறம் ISM நான் மேனுஃபேக்சரிங் PMI, ISM நான் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸஸ் வர வேண்டியிருக்கு. அப்புறம் 6th ஆகஸ்ட் வெனஸ்டே வந்து கேஸ் ரிசர்வ் ரேஷியோ, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டு இதெல்லாம் வர வேண்டியிருக்கு. அப்புறம் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸு, 10-year நோட் ஆக்ஷன் யூஎஸ்டி இது வர வேண்டியிருக்கு. அப்புறம் 7ஆம் தேதி ஆகஸ்ட் தேர்ஸ்டே வந்து இங்கிலாந்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனு, அப்புறம் யூஎஸ்டைய இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸு, 30-year பாண்ட் ஆக்ஷன் வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஃப்ரைடே வந்து இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்ச் வர வேண்டியிருக்கு. சரியா, நியூஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலாக போயிடலாம், பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக அல்ஜசீராவில் வந்திருக்கு 106 பேரை இப்போ சமீபத்தில் இஸ்ரேலில் வந்து சாப்பாட்டுக்காகவும் நின்றவங்கள சுட்டிருக்கிறதாக, சாவடிச்சிருக்கிறதாக வந்திருக்குது. அதே மாதிரி பசியினால நிறைய பேர் இறந்துட்டுருக்கா வருது இவ்வளோ பிரச்சனையிலே. அப்புறம் அவங்க டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் ஒரு போல் சொல்லுது, மோஸ்ட் ஆஃப் த இஸ்ரேலி வந்து பயப்படுறாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு வெளியில் இந்த போர் விஷயமாக. அவங்க ஒரு ஆர்டிக்கிள் வருது. அப்புறம் இஸ்ரேலுடைய அந்த தி கார்டியன்கிறதுல ஆர்டிக்கிள் வந்திருக்கு, இஸ்ரேல் வந்து காசாவில் ஜெனோசைட் நடத்துது, அதாவது ஒரு இனத்தை அழிக்கிற வேலையை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் இவர் சொல்லியிருக்காரு. சரியா, இப்போ இடையில ஒரு கால் வந்துச்சு, என்ன நாங்கள் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறதால ஒரு கம்யூனிட்டி குரூப் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வலையை போட்டு மீனை பிடிச்சிட்டே தான் இருக்காங்க காலம் ஃபுல்லாக. அதில் மாற்றமே இல்லை. செபி ஒரு பக்கம் 95% லாஸ் ஆகுறாங்க, 5% தான் லாபம் எடுக்காங்க, அதுவும் 1% தான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க, பாக்கி எல்லாமே கட்டுறாங்க அப்படின்னு பல டேட்டாஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் இந்த இன்ட்ராடே கால் கொடுக்குறேன், அப்புறம் ஸ்கேல்பிங் கொடுக்குறேன், பெரிய லெவலில் விளம்பரம் வேறு. ஸ்கேல்பிங்கில் நான் சம்பாதிக்க முடியாமல் போயிடுமா, நான் சம்பாதிக்க வைக்கிறேன், எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க பாருங்கள். இந்த பாருங்கள், ரியலாகவே என்னுடைய ஆள் வந்து எடுத்த PLN ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆசையை தூண்டணும், அப்போ தான் அவங்க பணம் சம்பாதிக்க முடியும். ஓகே, ஏற்கனவே அனலைஸ் பண்ணது. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடம் வந்து டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணிக்கிற வேண்டியதான், வேறு வழி இல்லை. இந்த இடம் இது ஏற்கனவே ப்ரீவியஸ் டாப்பு, இது ஒரு டாப்பு. அதை கன்சிடர் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ரைட்டா, இவ்வளோ வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இல்லை, சரியா. ஸோ அடுத்தது வந்து இந்த இடம் தான் நம்ம சப்போர்ட். எப்படின்னா 23,300 தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 24,000 ஒன்று இருக்குது, சின்ன ஒரு சப்போர்ட்டு. அதை விட்டால் 23,300, அதுக்கு விட்டால் 22,800, இப்படி தான் இருக்குது. இதுனா வந்து ரொம்ப ப்ராடாக நம்ம பார்க்குறோம், அதாவது வீக்லியில் பார்க்குறோம். சரியா, வீக்லியில் பார்க்குறோம் ரொம்ப ப்ராடாக. இது வந்து குயிக்காக உடனே இப்போ ஆக போகிற விஷயம் இல்லை. கொஞ்சம் மேலே ஏறும், அப்புறம் இறங்கும், மேலே ஏறும், இறங்கும். ஃபைனலாக என்ன நடக்கலாம்ங்கிறது தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறோம். ஏன்னா முன்னாடி அந்த மாதிரி நடந்துருக்குது, அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணணும். சரியா, முன்னாடி நடந்துதான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது ஒரு எல்லாமே நம்ம எஜுகேஷன் பர்பஸ் அப்படி. ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே கீழே விழுந்திருக்கு. இங்கே இடம் போயிட்டு இதை டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணி கீழே வந்தால் வரிசையாக எங்கே வரைக்கும் வரலாம். இப்போ இருக்கிறது 24,500, அடுத்தது 24,000ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு மைல்கல். அதை விட்டால் 23,300, அதை விட்டால் 22,800, அதை விட்டால் 21,800. இப்படி வீக்காக இருக்குது, சப்போர்ட் வீக்காக தான் இருக்குது. மார்க்கெட் வந்து எஃப்ஐஸ் அண்டு ட்ரம்ப்புடைய தாரிஃபு, அப்புறம் வந்து ரிசல்ட்ஸு, இது எல்லாமே கை கொடுக்காமல் போனால் எது வேணால் நடக்கலாம். சரியா, ஓரளவு அனலைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறோம். இது வந்து ப்ராடர் மார்க்கெட்டு தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஷார்ட்டர் மார்க்கெட் டெய்லி நம்ம பார்த்துட்ருக்கோம், அது வேறு விஷயம். சரியா, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.